பிரகதீசனா பிரகதீஷ் தொடங்கிங்க. நண்பர்களே, பிரகதீஷ் தொழில்நுட்ப செய்தியாளர் இப்பதான் உள்ள வர்றாரு. நீங்க இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை கூட்டங்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க. பிரகதீஷ் வந்துட்டார். பிரகதீஷ் தொடங்கிக்கோங்க. பிரகதீஷ் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் எப்பவுமே ஒரு விஷயத்த நம்புவேன். ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வரும்போது பயன்படுத்திக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு உருவாக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே தலைவர்களா லீடர்ஸா நாளைக்கு இருக்க போற நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு ஐயா அவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி எல்லாரும் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். நமக்குள்ள இருக்க இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டு நம்ம என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்றதுக்கும், நம்ம மனசுல தோன்றதை சொல்றதுக்கும் இந்த களத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் அன்போட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஸோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்க ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐயா ஒரு 2-3 வார்த்தைகள் பேச நான் அன்போட அழைக்கிறேன். நண்பர்கள், வெளியில நான் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் நமக்கான இடம் இது. இன்னைக்கு பொதுவாகவே நம்ம எந்த சமூக ஊடகத்துக்குள்ள போனாலும் நம்முடைய போன் நம்பரு, நம்முடைய இமெயில் ஐடி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இன்னும் நமக்கு அடிக்கடி இந்த வீடியோ வந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, நம்ம எந்த மாத்திரை சாப்பிட்றோம், நம்ம எந்த உணவு பிடிக்குது, நமக்கு எந்த நடிகருடைய படம் பிடிக்கும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை எந்த ரகசிய எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டு முழுசா எடுத்துடுறாங்க. சொந்த ஊர் எது, நம்ம அண்ணன் தங்கச்சி எது, அப்பா அம்மா யாரு, நம்ம நாமளே தெரியாம பதிவு பண்ணிடுறோம். அதனால இதற்கு இந்திய அரசாங்கம் இதற்கான ஒரு பாதுகாப்புக்கான முன்வரைவு மசோதாவை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுல இருக்க வேண்டிய திருத்தங்கள் என்ன, அதுல மேம்படுத்த வேண்டிய செய்திகள் என்ன அப்படிங்கறது குறித்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாழ்க்கை 2 நிமிடம் 3 நிமிடம் பேசினா கூட பரவாயில்ல, இதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற தம்பி பிரகதீஷ் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி எனது தொடக்க உரையை நிறைவு செய்கிறேன். சிறப்பா பண்ணுங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வணக்கம். ஓகேங்க ஐயா, தேங்க்யூ. கோகிலா அக்கா நீங்க இருக்கீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நான் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதோட கிளிம்சஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2019ல they have given by, it was drafted by BN Sri Krishna அவங்க கமிட்டினால it was drafted. அதுல சில ப்ரொவிஷன்ஸ் it was challenged and it was debated, அதனால அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதனால நியூ டேட்டா டிராஃப்ட் பில் இப்போ வந்திருக்கு about 9 days back. ஸோ அது December 17 வரைக்குமே it was waiting for அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பப்ளிக் இதுல இருக்கு. சோ அதுல என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் they have done away with the data portability. So first, data portability na enna, suppose if I am using one particular social media and if I want to if I don't like and if I want to switch it from others switch it to other social media அப்படிங்கறப்ப என்னோட previous data எல்லாமே I can port it from this particular media A to media B. So அப்போ என்னோட data portability they have done away. So இதனால என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, so what are the consequences and what are the effects அப்படினு பார்த்தோம்னா, because of this is data portability is a key right to promote consumer choice and consumer welfare. அதாவது நம்மளோட choice and welfare க்கு இது ரொம்ப இதா இருக்கு. But இது எடுத்துட்டங்காட்டிக்கு so that is a drawback. And also
நாம வந்து data principals, because we are giving the data, so we are considered as a data principals, and who are processing the data are called as a data fiduciaries. Okay, so in the data portability they have done away nala, so there is a spirit of competition which is lagging. Data fiduciaries kulla irukra competition வந்து it will be that is a drawback. Okay, the spirit of competition is completely vanished because of this. So that is number one I want to discuss about the data portability. And then the next thing is right to be forgotten. Right to be forgotten வந்து now in this draft bill it was subsumed into the right to erasure. Okay, before and ரெண்டுக்குள்ள nitty-gritty நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி let us discuss what is mean by right to be forgotten and right to erasure. Okay, so right to forgotten ல பாத்தீங்கன்னா it is said completely erase the data, that is personal data நம்ம கொடுக்கிறோம் இல்லையா, it is completely erased. And right to forgottenங்கிறது வந்து like data principle ஆன நான் வந்து I say to the data fiduciary that to stop disclosing my personal data. That is what. So என்னோட point, according to my point, yes, the right to be forgotten, which is subsumed into the right to erasure, is a good thing only, but somebody have the different views. According to me it is correct. And also in right to be forgotten and the data right to forgotten, we have to strike a perfect balance between the right to freedom of speech and expression in the article 19 and also right to information of all other individuals. So in the or conflict ikrangati that point may differ, but according to be right to erasure subsume pannadhu, it is a good thing. Our data will be quite protected. And then I come to the right to digital concern for 18 plus years. This is what the thing which I felt a bit lagging. Okay, so 18 plus years la vandu for the all child for 18 below 18 plus parents have to give their consent for even the usage of internet. You know, nammaloda in India the population, major population vandu pathina they are educated, but avangaloda education is not sufficient to have the good exposure. Suppose வந்து நல்ல highly educated parents இருக்காங்க, they have digital literacy, அப்ப அவங்க okay அவங்களோட kidsக்கு அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. But think நம்ம huge chunk of population வந்து ரூரல்ல இருக்காங்க, அதே மாதிரி அர்பன்ல இருந்தாலும் எத்தனை mothers educated ஆ இருந்தும் இன்னமும் டிவைஸ் யூஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க. Still they are digitally illiterate. So அந்த மாதிரி parents கிட்ட நீங்க போய் குழந்தைங்க வந்து டிஜிட்டல் கன்சர்ன் வாங்கணும்ங்கறப்போ ஒரு சில டைம் they can give and ஒரு சில டைம் they cannot give. Okay, that will be a bottleneck. அது வந்து ஒரு பேரியர் ஆகும் சைல்டோட இதுக்கு அவங்களோட autonomous decision making is a question mark in this provision. And also குழந்தைங்களோட right which is mentioned in the right of child convention, which India is also a signatory, is lagging in this. Okay, so this is about the digital concern I want to say. And data localization before there was a huge controversy in this, because of which many server company which left India. Okay, so ipo on the data localization la they have said they allow the data cross border data வந்து transfer நடக்கும், but only for few countries. So அது வந்து அதிலே வந்து அவங்க எந்த லைன்ல on what basis, on what legislation they are going to allow the cross border data அப்படினா அவங்க என்ன சொல்லவே இல்ல. That is no clarity, but I assume like by bilateral agreements and the friendly countries, the countries which have long term relationship with India and the mari countries la they can give. If you consider the countries which affect the sovereignty integrity of India and the mari affect the countries they'll definitely not allow. For example nama citizenship வந்து we have given a question mark on Pakistan, Afghanistan and so they could be placed in this. So that is a good point, because cyber attacks can be reduced. Engengella வந்து the software cyber attack softwares வந்து நிறைய originate ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த countries-க்கு they can frame the law for data security and the portability and the cross border இருக்கு. Okay, and then next வந்து பாத்தீங்கன்னா personal data. This is also the one thing BN Krishna அவரே வந்து ஒரு ஹிந்து பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் எழுதினாரு. What he said was
பிகாஸ் டேட் ஆஃப் அதாவது அவரோட டிராஃப்டை விட திஸ் டிராஃப்ட் வாஸ் பிட் ஈஸியர், குட் இன் ஐ மீன் ஈஸி இன் இங்கிலீஷ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லெஸ் ப்ரொவிஷன் சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு he also mentioned the other point என்னன்னா வந்து government have taken more privileges in this draft bill அப்படின்னு சொல்லிருக்காங்க. You know why? Before வந்து பாத்தீங்கன்னா data protection authority இருந்தது which is detached from the government இருந்துச்சு. But now data protection board வந்து ஒன்னு வந்து propose பண்ணிருக்காங்க which will be under the government. You know there is a conflict. Now data protection board வந்து they are the regulator இருக்க போறாங்க and they are government. Okay, and also we have so much of government agency which is acting as a fiduciaries. So வந்து government agencies வந்து fiduciary இருக்குது, government வந்து regulator இருக்கிறப்ப there is a conflict. ஓகே, சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய எக்ஸெப்ஷன் வச்சிருக்காங்க, ரைட் டு கன்சர்ன்ட் எல்லாம் இல்லாம நிறைய ஆப்ளிகேஷன் வச்சு அவங்க டேட்டா எடுக்க போறாங்க. சோ அந்த இடத்துல தே சே பிகாஸ் ஆஃப் சாவரினிட்டி, பிகாஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி, அந்த மாதிரி ஒரு லால், அந்த மாதிரி ஒரு லைன்ல வந்து தே சே தே ஆர் கோயிங் டு ஆக்சஸ் அவர் டேட்டா, பட் ஸ்டில் இட் இஸ் பிரீச்சிங் த பிரைவசி. until unless உங்களோட பிரச்சனை வந்து ரொம்ப வேர்ஸா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் you can take these lines, இன்டெகிரிட்டி அப்புறம் வந்து சாவரினிட்டி, அதை பேஸ் பண்ணி நம்மளோட பிரைவசிக்குள்ள பிரீச் பண்ண முடியும். பட் ஆல் ஆஃப் அ சடன் யூ கேனாட், அந்த எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி ரீலுக்ட். Okay, and because as I said Puttaswamy case la namalku vandu right to privacy vandu sollirukanga, so that is completely breaching with this particular provision. Like data protection board vandu government keela varudhu, it is being the data fiduciary and data regulatory. So that is the one thing. And then coming to the last provision which is this penalty. So I have seen a debate in Sunset TV. நீங்க Sunset TV ல வந்து இத பத்தி ஒரு மூணு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, he said he is from cyber crime, ஒரு bigger official he is, I don't remember his name. He said like இந்த மாதிரி data principal மேல obligation வைக்கிறாங்க, அதாவது பெனாலிட்டிக்காக. சோ அப்படி வைக்கிறப்ப இட் இஸ் லைக் டேக்கிங் a responsibility, டேட்டா பிரின்சிபல்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க அப்படின்னு he said in a positive way. But you know அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் you think in that way, in another way where obligations வந்து டேட்டா பிரின்சிபல்ஸ் மேல வைக்கிறப்ப they have a fear factor for appealing. So on the point we have to discuss. So this is all I want to discuss. And on a whole இது வந்து privacy வந்து நம்மளோட டேட்டா வந்து பிரைவசியா இருக்குமா அப்படின்னு கேட்டா, so I would say like 50-50 chances. Still this draft bill has to be jotted down and எந்த கண்ட்ரிக்குள்ள டேட்டா ஃப்ளோ ஆகுதுங்கிறதுக்கு கரெக்டான லெஜிஸ்லேஷன் வேணும். அண்ட் பெனாலிட்டிக்கு வந்து ஆப்ளிகேஷன்ஸ் ஆன் டேட்டா பிரின்சிபல்ஸ் வந்து இட் ஹாஸ் டு மூவ் டு த டேட்டா ஃபிடியூஷரி. ஸோ டேட்டா பிரின்சிபல் cannot hold so much of penalties. And also குழந்தைங்க மேல கன்சர்ன் வந்து 18+ வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து they have to done away, because toddlerக்கும் teenagerக்கும் there is a no differentiation அவங்க சொல்லிருக்காங்க. because 12 to 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா they can give their own concern because அவங்களுக்கு எல்லாமே தெரியும். so that has to be done because அது வந்து அவங்களோட learning stage, it will be a burden and barrier. so that has to be rechecked. And right to be forgotten, according to me it is okay. And right to portability, so that has to be rechecked. That's all my point. அக்கா தேங்க்யூ, ரொம்ப நல்லா பேசுனீங்க அக்கா. நிறைய பாயிண்ட் வந்து எண்டு டு எண்டு ஃபுல்லா பேசியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு திங்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த என்டையர் கான்வர்சேஷனும் என்டையர் டிஸ்கஷனும் இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்குள்ளதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அக்கா நிறைய பாயிண்ட்டை வந்து பாசிட்டிவா பேசினாங்க, நிறைய பாயிண்ட்டை வந்து இது இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்து பேசினாங்க. ஸோ அக்காவுக்கு வந்து தேங்க்யூ. அண்ட் அக்கா சொன்ன ஒரு பாயிண்ட்டை நான் திரும்பி ரீட்ரேட் பண்ண விரும்புறேன். அவங்க வந்து குழந்தைங்களோட சார்பா நின்று ஒவ்வொரு டைமும் என்னால் வந்து கன்சென்ட் கொடுத்துட்டு இருக்க முடியாது, வி ஹாவ் சோ மச் டு டூ. அப்படி இருக்கும்போது எவ்ரி சிங்கிள் டைம் என் பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு என்னோட கன்சென்ட் கொடுங்க ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அது வேலிட் பாயிண்ட். நம்ம இன்னும் அதை ரீலுக் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா அந்த ப்ரொவிஷன்ஸ் மாற்றணும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கோகிலா அக்கா. தென் வேற யாரு நெக்ஸ்ட் இருக்கா? யார் ரெடியா இருக்கா பேசுறது? ஆன்லைன்ல ஆர் ஆஃப்லைன்ல? திருப்பொன்வேல் கை தூக்கியிருக்காரு. ஓகே ப்ரோ, வாங்க ப்ளீஸ் பேசுங்க. தேங்க்யூ. கேக்குதா எல்லாருக்கும்?
ஹலோ கேக்குது கேக்குது கேக்குதுங்க ப்ரோ, கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வெண்ணி குயத்தியார் வெற்றி சிந்தனை மன்றத்தில் இந்த வாரம் அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்காக முதலில் நமது தமிழ் இளையன் ஐயா அவர்களுக்கும் இதனை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சக மாணவ நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு திருத்தி திருத்தி அமைக்கப்பட்ட தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு மசோதா மக்கள் தங்கள் தனி உரிமையின் மீது அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்க உதவுகிறதா என்பதை இந்த வாரம் பார்க்க இருக்கோம். முதல்ல நம்ம லேட்டஸ்டா நவம்பர் 26 நம்மளோட கான்ஸ்டியூஷன் டே நம்ம கொண்டாடுறோம். கான்ஸ்டியூஷன் டே நம்மளோட பிரியாம்பிளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இந்த பிரியாம்பிள்ல நம்ம லைஃப் டு ரைட் லிபர்ட்டி ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் பத்தி பேசியிருக்கோம். இந்த லிபர்ட்டி ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லாம ஆர்டிகல் 21 நம்மளோட ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி பத்தி பேசுது. இந்த ஆர்டிகல் 21க்கும் எடுத்திருக்க தலைப்புக்கும் மிக சரியான பொருத்தப்பாடுகள் அதிகமாகவே இருக்கு. டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லில் பல முறை நம்மளோட பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது லேட்டஸ்டா 2022 கொண்டு வந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் பயன்படுத்தப்படுகிறதா இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். முதல்ல 2018 நமக்கு நடந்த புட்டுசுவாமி கேஸ், த மோஸ்ட் ஃபேமஸ் கேஸ் இருக்கும் புட்டுசுவாமி கேஸ். இந்த புட்டுசுவாமி ரைட் டு சீக்ரெசி மீன்ஸ் நம்மளோட டேட்டாவை அடுத்தவங்க எடுத்தாலோ இல்லது வேற நம்ம கொடுக்காண்டி நம்ம பர்பஸ் கொடுக்குறோம், ஆனா வேற எந்த பர்பஸுக்கு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணா. ப்ரோ நீங்க பேசுறது கொஞ்சம் கேட்கல. ஹலோ, கொஞ்சம் விட்டு 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 கேக்குது சிக்னல். ஹலோ, இப்ப பேசுங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ப்ரோ கொஞ்சம் ஆடியோ என்னன்னு செக் பண்ணுங்க ப்ரோ. கேக்குதா? அதாவது ஹலோ ஹலோ ஆண்டனியா, நான் உங்க பக்கம் கொஞ்சம் உங்க ஆடியோ கொஞ்சம் இதாகுது, கிராஸ் ஆகுது. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. 2018 நம்மளோட புட்டுசுவாமி கேஸ் பார்க்கும்போது புட்டுசுவாமி கேஸ் வந்துட்டு ரைட் டு சீக்ரெசி வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எப்போ நம்ம ஒரு பர்பஸ்க்காக நம்மளோட டேட்டாஸ் கொடுக்கணும், ஆனா அந்த டேட்டாவை வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸே பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21 கீழே வருத ரைட் டு சீக்ரெசி நமக்கு இந்த புட்டுசுவாமி கேஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டால கான்ஸ்டியூஷனால நமக்கு பெறப்பட்டது. இந்த டைம்ல நமக்கு 2022 கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு டிராஃப்ட் பில்லா கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த நியூ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் இப்போ பீப்புளோட கன்சென்ட்காக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு ஓப்பன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. பீப்புள் அவங்களோட இந்த பில்ல டிராஃப்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு அவங்களோட நிறை குறைகளை சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல இருக்க மிக முக்கியமான 2 விஷயங்கள் பார்க்கும்போது முதல் விஷயம் டேட்டா பிரின்சிபல். டேட்டா பிரின்சிபல்னா இங்க யாருன்னா யாரோட டேட்டாவை கலெக்ட் பண்ணாங்களோ அவங்க தான் டேட்டா பிரின்சிபல். தட் மீன்ஸ் இப்போ ஒரு என்னோட டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் தான் இங்க வந்து டேட்டா பிரின்சிபலா மாறுதேன். இன்கேஸ் டேட்டா பிரின்சிபல் அண்டர் 18 இயர்ஸா இருக்காங்கன்னா அவங்களோட பேரண்ட் தான் அங்க டேட்டா பிரின்சிபலா மாறுறாங்க. செகண்ட், டேட்டா ஃபிடியூசரி. டேட்டா ஃபிடியூசரினா இந்த டேட்டால ஏற்படுத்த சேஞ்சஸை கரெக்ட் பண்ணுறவங்க தான் டேட்டா ஃபிடியூசரி, ஒரு கமிஷன் மாதிரி. இந்த டேட்டா ஃபிடியூசரியில ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு நம்ம டைரக்டா வந்துட்டு டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்டாட்யூட்டரி பாடியை வந்துட்டு இந்த பில் வந்துட்டு செட்டப் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு வந்துட்டு வழிவகுக்கும். இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல ஒரு சில முக்கியமான நல்ல விஷயங்களா நான் பார்க்கறது என்னதெல்லாம்னா, முதல் விஷயம் என்னதுன்னா நம்மளோட டேட்டா ஃபார் த பர்டிகுலர் இஷ்யூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் உள்ள ஒரு மிக முக்கியமான பயன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தான் தேவைன்னா அந்த டே மட்டும் சொன்னா போதும். இன்கேஸ் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்துக்கு அதிகமா நம்மளோட இயர் நம்மளோட வேற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு எந்த தேவையுமே கிடையாது. அதை இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் தெளிவா சொல்லுது. இப்ப லேட்டஸ்டா கூட இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து மிகப்பெரிய ஒரு கேஸா பார்க்கப்படுகிறது பெகசஸ் கேஸ், பெகசஸ் இஷ்யூ.
பெகசஸ் இஷ்யூல பல பேரோட டேட்டா திருடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி சென்ட்ரலைஸ்ட் ஒரு பில்லா கொண்டு வரப்பட்ட இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் கண்டிப்பா நாளைக்கு நம்மளோட தலைமுறையும் இருந்தாலும் சரி நம்மளோட டேட்டாவை ப்ரொடெக்டபிள் மேனர்ல யூஸ் பண்றதுக்கு உதவும்னு சொல்லு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ப்ரோ. அவங்க திருப்பொண்ணுவேல் அவங்க வந்து ரொம்ப அழகா அருமையா பேசினாங்க. ப்ரியாம்பிள்ல ஸ்டார்ட் பண்ணி பெகாசஸ் இஷ்யூ வரைக்கும் ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினாங்க. ஆர்டிகல் 21 கனெக்ட் பண்ணாங்க. டேட்டா பிரின்சிபல்னா யாரு, டேட்டா ஃபியூடிஷியரினா யாரு, அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்களோட பேஜ்ல ஒரு நல்ல கிளாரிட்டி இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ளீஸ் யார் இருந்தாலும் ப்ளீஸ் வாங்க. ப்ரோ உங்க நேர்ல இருந்து பேசுறாங்க, நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பேசுறாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பேர் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங். ஸோ என்னோட பேர் வந்துட்டு ராமசுப்ரமணியன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு என்னன்னா, இப்போ லாஸ்ட் வந்துட்டு டிராஃப்ட் விட்டுருக்காங்க. என்னன்னா பீப்புளோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காகவும் இல்லை பீப்புளோட ஒப்பீனியன் கேட்கறதுக்காகவும் டிஜிட்டல் டேட்டா பிரைவசி பில் அதை பற்றி அதுக்கு டிராஃப்ட் பில் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இதுல வந்து ஏற்கனவே எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. கோகிலாக்காவும் சரி, இல்லை ஒரு ஆண்டனி ப்ரோவும் சரி, எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்லிட்டாங்க. மீன்ஸ் அந்த பில்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், டேட்டா பிரின்சிபல்னா யாரு, டேட்டா ஃபியூடிஷியரினா யாரு, ஸோ அதுல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, மீன்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கன்சென்ட் வேணும். அந்த கன்சென்ட் இப்போ ஒரு விஷயத்துக்காக வாங்குறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கன்சென்ட் வாபஸ் வாங்கிக்கிறதுக்கும் நமக்கு ரைட் இருக்கு. இந்த பில் படி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஃபியூடிஷியரிட்ட வந்துட்டு நம்மளோட டேட்டா கொடுத்துருக்கோம்னா, அந்த டேட்டாவை வந்துட்டு எனக்கு இனிமேல் அங்க டேட்டா இருக்க வேணாம், எனக்கு அந்த கன்சென்ட் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அந்த ப்ரொவிஷன் வந்துட்டு இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த கன்சென்ட் இப்போ நம்மளே நிறைய வாசிச்சிருக்கோம் சோசியல் மீடியாவே, இதுலயோ வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு நம்ம படிச்சு பார்ப்போமா அப்படின்னு கேட்டா பார்க்க மாட்டோம். நம்ம அவங்க கொண்டு அப்பா அம்மா, இப்போ நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் நம்மளே படிக்க மாட்டோம்னா அவங்க எப்படி படிப்பாங்க? ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாம் படிக்காத போது அதை ஏன் படிக்க மாட்டாங்கன்னா, லாங்குவேஜ் என்ன இருக்கணும், தேவையில்லாம நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த லால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம 8th ஷெட்யூல் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ்ல தான் ப்ரொடியூஸ் கொடுக்கும். எல்லா அந்த கன்சர்னுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த லால வந்துட்டு இது இருக்கு. தென் கோகிலாக்கா சொன்ன மாதிரி இந்த 18 ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு கன்சர்ன் கொடுக்கணும், அவங்க தான் வந்துட்டு ஒரு கார்டியன் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இதுல பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. பிளஸ் என்னன்னா கண்டிப்பா அது முக்கியம் தான், ஏன்னா தேர் இன்ஃபுளுன்ஷியல் இல்லையா. நம்ம ஒரு 21 ஏஜுக்கு மேலதான் நமக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் இதே வருது. அது ஒண்ணு பார்க்கலாம். என்னன்னா இது கேன் பி ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். இப்போ எதுக்காக இந்த ப்ரொவிஷனை மேஜரா வந்து கொண்டு வராங்கன்னா, ஹேட் ஸ்பீச்சை வந்துட்டு தடுக்கிறதுக்காகவோ இல்லை வந்துட்டு ஃபேக் நியூஸ், அது இடையில ரொம்ப இதா போயிட்டு இருந்துச்சு ஃபேக் நியூஸ். ஸோ அது வந்துட்டு போய் சேர்ந்துச்சுன்னா அது ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க செக் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ அந்த ஏஜ்க்கு நான் சொல்றேன். ஸோ அது ஒரு இது பார்க்கலாம். இன்னொன்று பார்க்கறது வந்துட்டு தேர் அட் லேர்னிங் ஏஜ். அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கு இது கன்சர்ன் கொடுப்பாங்களா? இப்போ நான் போய் எங்க வீட்டுல போயிட்டு எது சொன்னாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? இதுக்கு நான் யூஸ் பண்றேன்னு சொன்னா புரிஞ்சுக்கிற மனநிலையில அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இட் இஸ் சப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராப்ளமா இருக்கும் இந்த கன்சர்ன் ஃபார் சில்ட்ரன்ங்கிறது. தென் அந்த லாங்குவேஜ் விஷயம் அது ஒரு பாசிட்டிவான விஷயம். தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு, அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டுல என்னன்னா சேர்மேனோ இல்ல அப்பாயின்ட் பண்ற பர்சன்ஸோ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டால அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டால அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்கன்னா தே ஹாவ் நோ இண்டிபெண்டன்ஸ் இல்லையா. இப்போ எனக்கு ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க மூலமா எனக்கு ஒரு இது கிடைக்குதுன்னா நான் அது விஷயத்துக்காக அவங்களுக்கு ஒரு லாயல்ட்டி இருக்கும்ல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் இருக்கிறேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நான் லாயலா இருக்கேன். ஸோ அப்படிங்கும் போது இது வந்துட்டு இந்த மொத்த டேட்டா பிரைவசிங்கிறது சிட்டிசன் ஓரியன்ட். ஸோ பீப்புளுக்கானது. பீப்புளுக்கும் இங்க கவர்மெண்ட் இதுல தலையிட்டு கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ் இதுல வேலை பார்க்குறாங்கன்னா அதுவும் இல்லாம நிறைய இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸம்ஷன்னா இந்த விஷயத்துல தான் நாங்க வந்துட்டு இதை ஃபாலோ பண்ண மாட்டோம், இந்த இப்போ சோவரெனிட்டி அஃபெக்ட் பண்ணதுன்னா இதுல ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்க ஈஸியா அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கறது இதுல ஒரு கன்சர்னா பார்க்கலாம். இது தவிர வந்துட்டு மற்றபடி எல்லாரும் எதாவது சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
வாழ்த்துக்கள் ப்ரோ. ப்ரோ வந்து 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. ஒன்று வந்து கன்சென்ட், இன்னொன்று ரொம்ப முக்கியமானது லாங்குவேஜ். இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்து லாங்குவேஜ் எவ்வளோ மேஜர் ரோல் பண்ணுது ஒவ்வொருத்தவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, அவங்களோட கன்சென்ட் வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு. அதுக்காக வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் வந்து பேசினாரு, அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து எப்படி இண்டிபெண்டன்ஸா இருக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை பத்தி அவர் பேசினாரு. அஃப்கோர்ஸ் நம்ம இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் நம்மளோட டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் அதுல இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்க கவர்மெண்ட் பக்கம் தான் டில்ட் ஆவாங்க. அந்த டைம்ல வந்து நம்மளோட டேட்டாவோட பிரைவசி அப்ஹோல்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க சொன்னது வேலிட் பாயிண்ட். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் எஃபர்ட். ஹூ இஸ் நெக்ஸ்ட் ப்ளீஸ் கம். ப்ரோ நீங்களே மென்ஷன் பண்ணி கூப்பிடுங்க. இல்ல ப்ரோ, அவங்க யார் இன்ட்ரெஸ்டடா இருந்தா அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுப்பாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வருவாங்க. நான் ஒருத்தவங்களை பாயிண்ட் பண்ணும்போது மேபி அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கான லிபர்ட்டியை நான் அவங்கள்ட்ட விட்டுறேன். ப்ளீஸ் யாராச்சும் வாலண்டியரா இருந்தீங்கன்னா நீங்க வாங்க, இல்லைன்னா நான் பேசவா, நீங்க யாராச்சும் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களா? சார் சரி, ஓகே, நான் பேசுறேன். நீங்க யாராச்சும் பேசுறதா இருந்தா நெக்ஸ்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் கோகிலா அக்கா தொடங்கி அதுக்கப்புறம் அந்த 2 பேருமே வந்து என்டையர் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லோட இம்பார்ட்டன்ஸ், பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி எல்லாமே பத்தி பேசினாங்க. நான் கொஞ்சம் ப்ராட் பேசலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட், இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்போ ரொம்ப நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஒன்று வந்து KS புட்டசாமி அவர்களோட ஜட்மெண்ட். இன்னொன்று வந்து 2018 யூரோப்பியன் யூனியன் ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வந்தாங்க, ரெகுலேஷன் சொல்லிட்டு ஒன்று எடுத்து வந்தாங்க. இந்த 2 விஷயமும் மக்களோட பிரைவசியை அப்ஹோல்ட் பண்ற, டேட்டாவை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாக்கை வந்து நம்மளோட கவர்மெண்ட் மத்தியிலையும் சரி, பிக் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு மத்தியிலையும் சரி, மக்கள்கிட்ட மத்தியிலையுமே இந்த 2 விஷயமும் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து அவங்களோட டேட்டா பிரைவசியை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்ணாலும், பட் என்னோட டேட்டா எந்த அளவுக்கு சேஃபா இருக்கு, நான் எப்படி கொடுக்குற டேட்டாவை கவர்மெண்ட்டோ இல்ல கம்பெனியோ எப்படி அதை யூஸ் பண்றாங்க, அதை மிஸ்யூஸ் பண்றாங்களா, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கிறது நம்ம பெருசா கண்டுக்காம இருந்துட்டு இருந்தோம். பட் இந்த 2 ஜட்மெண்ட்டும் சரி, பிளஸ் இந்த யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரேம் ஒர்க்கும் சரி, நமக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை நம்ம கிட்ட ஏற்படுத்தினுச்சு, நம்மளோட டேட்டா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம், டேட்டா எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இன்னைக்கு நம்ம வந்து 4th ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். முதல்ல வந்து கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுச்சு, ஸ்டீம் என்ஜின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுச்சு. இன்னைக்கு டெக்னாலஜியோட எவல்யூஷன் வந்து நம்மளோட டேட்டாவை சுத்தி அதை சார்ந்துதான் இன்னைக்கு எந்த டெவலப்மெண்டாலும் இருக்க போகுது அப்படிங்கிற நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும், ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மக்களோட டேட்டா மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இன்னைய கவர்னன்ஸா இருந்தாலும் சரி, கம்பெனிஸா இருந்தாலும் சரி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 4th ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு இந்த டேட்டா ரொம்ப பிரைமரி ஃபியூலா பயன்பட்டு இருக்கிறதுனால இந்த டேட்டா தான் நம்மளோட ஃபியூச்சரா இருக்க போகுது. இன்னைக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பத்தி பேசுறோம், ரொபாட்டிக்ஸ் பத்தி பேசுறோம், நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறோம். இது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல நம்மளை இயக்க போகுது அப்படிங்கிறதுக்கு டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாமே ஜென்ரலா பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் அப்படி அழகா கெத்தா வந்து நிக்கிறாரு. அவர் தான் வந்து ஸ்ரீகிருஷ்ணா, ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா. அவங்களோட தலைமையில கமிட்டி கொண்டு வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி இந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், கவர்மெண்டோட ரோல் என்ன, பிரைவேட் கம்பெனிஸோட ரோல் என்ன, சிட்டிசன்ஸோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகா டிஃபைன் பண்றாங்க. கவர்மெண்டோட ரோல் என்னன்னா, உங்களோட மக்களோட டேட்டாவை நீங்க பாதுகாக்கணும், அவங்களோட பிரைவசிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அதே மாதிரிதான் நம்ம கம்பெனிஸ் கிட்டையும் எதிர்பார்க்கறாங்க. நீங்க வந்து அஃப்கோர்ஸ் நீங்க எங்களோட டேட்டா வச்சுதான் பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கம்பெனி அதான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் எங்களோட பிரைவசியையும் எங்களோட டேட்டாவையும் காப்பாற்ற வேண்டியது உங்களோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸை, சில ரெகுலேஷன்ஸை வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல இன்கார்பரேட் பண்றாங்க, சில ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க சொன்ன ரெகுலேஷன்ல இருந்து விலகி அவங்க புதுசா ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுல நான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பேசுறது நினைக்கிறது என்னன்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி.
இந்த அத்தாரிட்டி வந்து நடுநிலைமையோட செயல்படணும். இண்டிபெண்டன்ஸ்ன்றது அதுக்கு ரொம்ப முக்கியம். யாரோட கண்ட்ரோல்யாச்சும் இருக்கும்போது ஆப்வியஸா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க கிட்ட வந்து நம்ம நடுநிலைமை எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணா அவர்களுமே வந்து இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து இண்டிபெண்டன்ஸ் தான் இயங்கணும், ஜுடிஷியலோட மானிட்டரிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த பில்லாவும் சரி, இப்போ வந்திருக்க பில்லாவும் சரி, அது வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னா, இதுல இன்னொரு ஒரு சாதகமான விஷயம் என்னன்னா, நம்மளோட பர்சனல் டேட்டா அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பர்சனல் டேட்டா வந்து சென்சிட்டிவ் டேட்டா பிளஸ் கிரிட்டிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு வேக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்சிட்டிவ் டேட்டா வந்து இதுதான் உங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டியா இருக்கட்டும், உங்களோட பேங்க் பேலன்ஸா இருக்கட்டும், உங்களோட லைக்ஸா இருக்கும், டிஸ்லைக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு இதுதான் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனா கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த பில் வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. அது வந்து இதுல ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அனதர் விஷயம் வந்து, முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி டேட்டா பிரின்சிபல்னா யாரு, டேட்டா ஃபியூடிஷியரினா என்ன, டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அடிக்கடி இன்வால்வ் ஆகுறாங்க, உங்களோட டேட்டாவை பாதுகாக்க எங்க முடியல, கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் அதிகமா இருக்குன்னு அவங்க ரைஸ் பண்ணாலும் கவர்மெண்ட் இவங்க கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாங்க வந்து செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு எல்லாரோட டேட்டா மேலேயும் வந்து எங்களோட அத்தாரிட்டியை நாங்கள் செலுத்துவோம், நாங்கள் வேணும் போதெல்லாம் உங்க டேட்டாவை செக் பண்ணி பார்ப்போம், அப்போ வந்து உங்களோட பிரைவசி வயலேட் ஆனாலும் அது கவலை இல்லை, பிகாஸ் நாங்கள் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் நின்று உங்களோட டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சில கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கறது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ அதை வந்து இந்த பில் வந்து ரெக்டிஃபை பண்ணா அப்கமிங் பில்ஸ்ல வந்து நல்லா இருக்கும். தென் ஃபாரின் கம்பெனிஸோட இன்வால்மெண்ட் நம்மளோட டேட்டா அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க வந்து நியூஸ் பேப்பர் வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு எல்லா ஸ்டேட்டோட ஹோம் செக்ரட்டரிஸ்க்கும் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுல பிரைம் மினிஸ்டர் பேசியிருப்பாங்க, இன்னைக்கு கிரைமோட நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, பிகம் பார்டர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை அழகா பயன்படுத்திருப்பாரு. அஃப்கோர்ஸ் அது 100% உண்மை. நம்ம கவர்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், நம்ம தலைவர்களை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்க சொன்ன சில வார்த்தைகள் வந்து 100% வந்து நம்ம வாழ்வாதாரத்துக்கு வந்து பொருந்தி போகுது. அப்படி சொன்ன மாதிரி இன்னைக்கு டேட்டா வந்து எல்லைகள் விரிந்து பறந்து போயிருக்கிறதுனால யார் அது மேல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி நமக்கு எதிராக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதனால அதை ரெகுலேட் பண்ணணும், அதுக்கான மெக்கானிசம் கொண்டு வரதுக்கு டேட்டா லோக்கலைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத நானும் நம்புறேன். ஸோ அந்த ப்ரொவிஷனை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம அப்ஹோல்டு பண்ணோம்னா இது இன்னும் மக்களோட பிரைவசியை காப்பாற்றுறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையா இருக்கும். தென் ரைட் டு ஃபர்காட்டன், பீப்புள் ஆல்ரெடி அதை பத்தி பேசிட்டாங்க. ஸோ நம்மளும் கவர்மெண்ட் அண்ட் கம்பெனிஸ் இவங்க 2 பேரையும் தாண்டி மக்களாகிய நமக்கும் வந்து நம்ம எந்த மாதிரியான டேட்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். நம்ம எல்லா டேட்டாவையும் நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் சோசியல் மீடியால வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், நான் அங்க போறேன் இங்க போறேன் இந்த திங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி சிங்கிள் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இந்த வெளி உலகத்துக்கு வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பட் ஆனா நம்ம பிரைவசியை பத்தி அதிகமா பேசுறோம். இது ரெண்டுக்குமே வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால நம்மளோட பிரைவசி நம்மளோட ரூம்குள்ள இருக்கணும், இந்த வெளி உலகத்துக்கு காட்டிட்டு என்னோட பிரைவசியை நான் அப்ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமா நான் கருதுறேன். ஸோ அதனால மக்களும் வந்து தங்களோட டேட்டாவை பயன்படுத்துறதுல ரொம்ப பாதுகாப்பான முறையில இருக்கணும். அப்பதான் நம்ம எதிர்க்க இருக்கிறவங்கள சரியான முறையில கேள்வி கேட்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை பிரசன்டேஷன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நெக்ஸ்ட் ரெடியா இருக்கா, யாரும் பேசுறீங்களா? ப்ளீஸ் ரேஸ் யுவர் வாய்ஸ். ஜெயமாலா பிரீத் அவங்க தயாரா இருக்கீங்களா? ப்ளீஸ் ஜெயமாலா பிரீதா, கேன் யூ ஹியர் மீ? ஹலோ. இல்ல, நான் டிராவல்ல இருக்கேன், என்னால பேச முடியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற யாரும் வாலண்டியரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? தமிழ் சூர்யான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இருக்காங்க, ஸ்ரீ விக்னேஸ்வரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீ ஷேர் பண்ணலாம். சரவணன் ப்ரோ இருக்கீங்களா சார்? வந்து உங்க பேர் கொடுத்தாங்க இல்லையா? தீபக், சரவணன் ப்ரோ, வேற யாரும்?
இல்லைங்க ப்ரோ, இங்க யாரும் இல்ல. ஓகே ப்ரோ, அப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாமா சார்? ஐயா சாட் பாக்ஸ்ல போடுவோம். ப்ரோ நீங்க அப்படியே சார் கிட்ட என்னன்னு கேளுங்க ப்ரோ, நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, சின்ஸ் நம்ம யாரும் நெக்ஸ்ட் பேசுறதுக்கு ஆட்கள் இல்லாததுனால நம்ம வந்து இந்த ஷோவை இனிதே முடிச்சுக்கலாம். எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. நிறைய நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் என்னால இண்டிவிஜுவலா டாபிக் டிசைட் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் போஸ்ட் பண்றேன், இல்லைன்னா ஃப்ரீயா அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க சார்கிட்ட பேசிட்டு. ஸோ எல்லாருமே வந்து இன்வால்வா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே நல்லா பேசுனீங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ப்ளீஸ் நிறைய பேசுங்க. கோகிலாக்காவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசின திருப்பொன்வேல் அவர்களா இருக்கட்டும், வேற மற்ற எனக்கு சாரி பேர்லாம் தெரியல, கோச்சிக்காதீங்க. மற்ற பேசின மற்ற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ராமசுப்ரமணியம் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பேசுனீங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. உங்களோட தாட்ஸை வந்து நீங்க சொன்னதுக்காக வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.